அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆங்கிலத்தில் ஒரே ஒரு எழுத்து ஒரு மொழி, அதுதான் அதிகமாக எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை. ஓரெழுத்து ஒரு மொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டால் பூ அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான். ஆனால் அது ஒரு சொல், ஒரு பொருளை குறிப்பது. பூ அப்படின்னா மலரை குறிக்குது. அது மாதிரி மா அப்படின்னா மானா விலங்கு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதே மாதிரி மா அப்படின்னு சொன்னால் மாமரம், மானா பெரிய அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இப்படி ஒரு எழுத்து, ஆனால் அது ஒரு மொழியாக இருந்து, ஒரு சொல்லாக இருந்து, ஒரு பொருளை குறிப்பதாக இருக்கும். அப்படி ஆங்கிலத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி மிக 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 அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன வார்த்தைன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்கள் எல்லாருமே அதை அடிக்கடி சொல்கிறது தான். என்ன? ஐ, நான். ஐ, இந்த ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த ஐ, தமிழில் நான் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல். அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பொருள் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இதை அதிகமாக பயன்படுத்துகிறமே ஒழிய அதனுடைய உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஜென்மம் காத்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன ஜென்மம் பிறவி அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிம்பாங்க. அவங்க சௌரியம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே காத்திருந்து அந்த நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க தான் மிக உயர்ந்த ஞான நிலைக்கு போகிறார்கள் அப்படின்னு இந்திய மரபியல் சொல்லுகிறது. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாகி நிலை நின்ற தற்பரன். இது என்ன? கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் சொல்கிறார். நான் எதையெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அதை எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிடுச்சு. எது? அந்த நான். அந்த நானில் இந்த நான் எல்லாம் அப்படியே உள்ளே போய் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடுச்சு. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரன். அப்புறம் நீ வேறு எனாது நான் வேறு எனாது. நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளுங்கிறது வேற, அதை வெளியில் வச்சு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும், நாம் அதனால் படைக்கப்பட்டவங்க, அதுக்கு பயப்படணும், இப்படி நிறைய கருத்து வச்சுருக்குறோம். ஆனால் அருணகிரிநாதர் சொல்கிறார், நீ வேறு எனாது நான் வேறு எனாது, நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள். இந்த வேறு வேறுங்கிற கருத்து தாண்டி நீ வேறு எனாது நான் வேறு எனாது இருகும் வகை பரம சுகம் அதனை அருள். ஏகநாயகா லோகநாயகா அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடுறார். இந்த நான்கிறது என்னங்கிறத தேடுறது தான் முழு நேர பணியாக செய்து வெற்றி பெற்ற ஒரு பெருமகன் பகவான் ரமண மகரிஷி. ஏன் அவரை பகவான்னு சொல்கிறாங்க? மனிதன் வேறு பகவான் வேறுங்கிற குழப்பத்திலேருந்து அந்த நான், இன்னர் ஜேர்னி அப்படின்னு பேர், தனக்கு உள்ள பயணம் படுறது, அதை சும்மா கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ லாட்ரி டிக்கெட்டில் பரிசு விடுற மாதிரி, இல்லாட்டி யூடியூப்பில் தேடி பார்க்குற மாதிரி, கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியாது. பகவான் ரமணத்தை ஒருத்தன் கிண்டல் பண்ணால், இன்னும் நீ நான் யாருன்னு இன்னும் கண்டுபிடிச்சிட்டியாமே, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா சொல்லு, நான் யார் சொல்லு அப்படின்னு. ரமணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பா நான் யாருன்னு தான் கண்டுபிடிச்சேனே ஒழிய நீ யார் நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ யாருங்கிறத நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? நீ கண்டுபிடி. இது சாதாரண வார்த்தை இல்லைங்க, இது ரொம்ப தத்துவத்தினுடைய எல்லையில் இருக்கிற ஒரு விஷயம். இதை சொல்கிறதும் எளிதில்லை, புரிஞ்சுக்கிறதும் எளிதில்லை, கேட்குறதே எளிதில்லை. ஆனால் ஓரளவு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக உயர்ந்த ஞானத்தை பகவான் ரமண மகரிஷி அவர்கள் எழுதி வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதாவது எதையெல்லாம் நாம் நான் நினைக்கிறோம், ஆனால் அவைகளெல்லாம் அல்ல. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். இப்போ தூங்குகிறோம், தூங்கி எந்திரிச்சிட்டு சொல்கிறோம் நான் நல்லா தூங்கினேன் அப்படிங்கிறோம். ஏங்க நாம் தான் தூங்கிட்டோமே, அப்போ நான் தூங்கினேங்கிறதுக்கு எது சாட்சியாக இருந்தது? என்னமோ ஒன்று சாட்சியாக முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காது. சொல்லுது நான் நல்லா தூங்கிட்டேன் நேற்றுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த நான் யார்? ஒரு பிறவி முடிஞ்சு இன்னொரு பிறவிக்கு அதை சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வெளிநாடுகளில் அதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிறைய நிரூபிச்சுட்டாங்க.
இந்த இடத்துல பிள்ளையா பிறந்தேன், அந்த இடத்துல இன்னாரா பிறந்தேன், அதெல்லாம் போய் எடுத்து அந்த ஊரில் அதே வரலாறு நடந்தது, இதெல்லாம் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் நமக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல, சில பேருக்கு வரல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மறுபிறவி என்பதை ஏற்றுக்கொண்டவன். இது தள்ளி வச்சுருங்க. இந்த நான் யார் அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்வியை மேம்போக்காக கேட்டுட்டு மேம்போக்காக விடை காண்பது அப்படிங்கிறது ஈஸி. இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கோபத்தில், ஏய் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படிம்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறது தான் பல வருஷம் பல ஞானிகள் பல ஜென்மமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்ம ஆள் திமுறா பேசுகிறான், நான் யார் தெரியுமா அப்படின்னு. நீ தெரிஞ்சுக்கிட்டியா? யார் நீ? உடம்பா? இந்த உடம்புன்னு சொன்னால் செத்ததுக்கப்புறம் நீ என்ன ஆகிற? அதை லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்த்தவர் பகவான் ரமணர். மூச்சு போயிடுச்சு, நம்ம படுத்து கிடக்கிறோம். அப்போது எது வெளியே போச்சு? செத்து போனோம்னா என்ன அர்த்தம்? மரணம்னா என்ன? 5 பொறிப்புலன்கள் இருக்குது. அப்போவும் அது என்ன ஆகுது? இதயம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் செத்து போயிட்டதா அர்த்தமா? மூளையில் என்னமோ ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில். அது மறுபடியும் இதயத்துக்கு ஷாக் கொடுத்த உடனே டக்குன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இப்படிலாம் சயின்ஸே சொல்லிக்கிட்டே வருது. அப்புறமா ஒன்று எல்லாத்தையும் இதுக்கப்புறம் ஒன்றுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த உடம்பை விட்டுட்டு சரின்னு வெளியே கிளம்பிடுது. இந்த வெளியில் கிளம்புன நான் உள்ளே இருக்கும்போதே கண்டுபிடிக்கிறது சுலபமாக என்ன? இதை கண்டுபிடிக்கிறாரு பகவான் ரமணர். கண்டுபிடிச்சது பெருசு இல்லை, கருணையினால் அதை எல்லாருக்கும் சுருக்கமாக மிகப்பெரிய பிரம்ம ஞானத்தை, அடைய முடியாத பெரிய ஞானத்தை மிக 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 எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பகவான் ரமணர் அருளுகிறார். எளிமையான்னு சொன்னால் கூட அது எளிமை இல்லை. அதை எளிமையாக நமக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய பேர் உதவி தேவை நமக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முயற்சியில் ஒரு நல்ல முயற்சி செய்திருக்கிறார் சகோதரியார் ரேகா. நான் என் பெறாமகள் அப்படின்னு அவரை சொல்லுகிற வழக்கம் உண்டு. அது இது ஈழத்தமிழர்களுடைய பயன்பாட்டு சொல், பெறாமகள் அப்படிங்கிற வார்த்தை. நம்ம மகளாக பிறந்திருக்க வேண்டியவங்க நம்ம மகள் அப்படின்னு கருதுகிறோம். அவங்கள பெற்றாதான் பிள்ளையா என்ன? அவங்க இளமையான வயதிலேயே அந்த பெண்ணுக்கு ஞானமயமான விஷயங்களில் ரொம்ப அதீத ஆர்வம். எப்போவுமே மிகச்சிறந்த கருத்துக்களை சிந்திக்கிற பழக்கம் உடையவர்கள். ஓஷோலேருந்து சில அருமையான விஷயங்களை எடுத்து எனக்கே பரிசு கொடுத்த போது விழிப்புணர்வுங்கிற புத்தகத்தை தான் பரிசாக அனுப்பி வைத்தாங்க. அவர்கள் இந்த நான் யார் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட ரமணாசிரமத்துக்கு தங்கி ரமணருடைய விருப்பாட்சி குகைக்கு போய் அப்புறம் ரமணருடைய புத்தகத்தில் இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் சொன்ன அந்த எளிய விளக்கங்களை எல்லாம் பின்னி அப்படியே நம்முடைய மனதில் கொள்ளை கொள்ளும்படியாக ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அதை பார்த்து. ஏன் தெரியுங்களா, விளையாட்டாக எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். கத்திரிக்காயை எப்படி சமைக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் தேவை தான் நமக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி நிறைய பதிவேற்றங்கள் பண்ணலாம். சிண்டு முடிஞ்சு விடலாம், வம்பு முடிஞ்சு விடலாம், அதனால் பிரச்சனை பண்ணலாம். இதுக்கெல்லாம் யூடியூப்பை பயன்படுத்தலாம். ஆனால் ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான விஷயம் அந்த நான் யார் அப்படிங்கிறது. அதை கண்டுபிடித்து மெய்ஞானியாக அது சுலபத்தில் அதிலே நிற்க முடியாது. நழுவி டபக்குன்னு கீழே விழுந்துடும் நம்முடைய மைண்டு. நான் இவ்வளோ சொன்ன உடனே யூடியூபுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுவார். அதான் ஐயா தாங்கள் பகவான் ரமணரை பற்றி விரிவாக பேசுங்கள் அப்படின்னு உடனே ஒரு வார்த்தை எனக்கு ஒரு கமெண்ட் போடுவார். கமெண்ட் அல்லது கமாண்டு போடுவார். பேசினதையே எத்தனை பேர் கேட்குறாங்க. கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் பகவான் ரமணர் அப்படிங்கிறத பற்றி நான் பேசி யூடியூப்பில் இருக்குது. ரொம்ப சிரமமான விஷயங்களை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் எடுத்து அப்புறம் பல பேர் அறிஞர்கள் அவர்களுடைய கருத்துக்களுடைய துணையோடு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி நான் பேசியிருக்கேன். ஒரு பேச்சு அது அப்படியே விடுங்க. அப்போ கூட தான் சொன்னேன்னா, ஆகாசத்தில் கோலம் போடுற மாதிரி இது நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி விளக்கி சொல்கிறது. ஆகாசத்தில் கோலம் போடுற மாதிரி எவ்வளோ கஷ்டம். அதனால் ஏற்கனவே அப்படி இருக்குது. நொச்சூர் வெங்கட்ராமன் ரொம்ப அருமையாக அதை பற்றி ஆழமாக பேசக்கூடிய இயல்புடையவர். அவருடைய பேச்சில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. நம்ம தேடணும். இதெல்லாம் தேடினா தான் நமக்கு அது கிடைக்கும். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நான் இப்போ சொன்ன உடனே எனக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் பல பேர் தான் என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. இவர் சொல்கிறாரு, இதை வச்சு நாம் என்ன பண்ணணும்னு யோசிச்சா பரவாயில்ல, முன்னுக்கு வரத்துக்கு வழி இருக்குது. இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே எனக்கு யோசனை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் பயந்துக்கிட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது, போய் தேடி பார்த்துக்கங்க அப்படின்னு அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க.
இப்போது இந்த ரேகா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த புத்தகத்தில் இருக்கிற வரிகளை எடுத்துக்கிட்டாங்க. எளிய விளக்கங்கள், அது மட்டும் இல்லை, எல்லாமே படங்கள், கண் கூட நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கண்ணில் அப்படியே பதியும். கண்ணிலையும் கருத்துலையும் பதிந்து ஆழமான மெய்ஞானம் நமக்கு உள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப 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 எளிய தமிழில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பதிவு பண்ணியிருக்காங்க. மிக நல்ல பணி. ஏன்னா இது மாதிரி ஆழமான விஷயங்களை எல்லாம் இன்றைக்கி தமிழில் சொல்கிறது, கேட்குறது அப்படிங்கிற பழக்கம் நமக்கு வரணும். நீங்கள் பகவான் ரமணருடைய நான் யார் அப்படிங்கிற அந்த எளிய புத்தகத்தையே படிக்கணும், அது வேறு விஷயம். கண்டிப்பாக தேடி படிக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக சகோதரி இந்த அருமையான காரியத்தை பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் மனமாற பாராட்டுறேன். இது முதல் செய்தி. பகவான் ரமணருக்கு என்ன சிறப்பு, இதை நான் என் வார்த்தையால் சொல்கிறத விட நான் ரொம்ப ஸ்லாகிக்கிற ஓஷோ ஒரு வார்த்தை சொல்கிறார். பக்கமாக புஸ்தகம் எழுதுவாங்க பல பேர், எல்லாம் இரவல் அறிவு. எதில் அந்த புத்தகத்தில் கேட்டது, இந்த புத்தகத்தில் படித்தது, இவர் பேச்சில் கேட்டது, யாரோ சொன்ன மேற்கோள், அதை எல்லாத்தையும் அப்படியே கடன்னு அப்படியே உள்ளே போட்டு அதை வச்சு பக்கமாக தத்துவ ஞானத்தில் தான் சிறந்த அறிவாளியாக புத்தகம் எழுதுவாங்க. அது யாருன்னு கூட அவர் கிண்டல் பண்ணுறாரு. நான் அப்படி பண்ண விரும்பலை. ஓஷோ ஒரு நபரை சுட்டி காட்டுறாரு. பக்கமாக எழுதியிருப்பார், அவ்வளவும் அவருக்கு சொந்த அனுபவம் கிடையாது அப்படிங்கிறார். ஒருத்தரை பற்றி சொல்கிறார். அதெல்லாம் அவர் சொல்லுவார், அவர் வம்ப விலைக்கு வாங்குவார், நமக்கு எதுக்கு வம்பு. ஆனால் ரமணரை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ரமணருடைய ஞானத்தை நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டில் அடக்கி விடலாம். எழுதி வச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத ஒரு போஸ்ட் கார்டிலேயே நீங்கள் அடக்கிடலாம். ஆனால் அது அவ்வளவும் சொந்த அனுபவம், ரொம்ப முக்கியம். ஹீ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட், அதை அவர் அனுபவித்திருக்கிறார். நான் யார் என்கிற பிரம்மஞானத்தை செயற்கையான கல்வியினால் அவர் வெளிப்படுத்தவில்லை, தான் உணர்ந்ததை பிறகு அவர் எழுதுகிறார். நீங்கள் எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுவது போல, இலக்கியத்திலிருந்து இலக்கணம் கண்டுபிடிக்கப்படுவதைப் போல, பூவிலிருந்து நறுமணம் வெளியில் எடுக்கப்படுவதைப் போல அனுபவத்திலிருந்து நூல் வெளியில் வர வேண்டும். அப்படி ரமணர் தான் எதை அனுபவித்தாரோ அதை வெளிப்படுத்துகிறார். இதுதான் ராமகிருஷ்ணருக்கும் பெருமை. ராமகிருஷ்ணர் புஸ்தகமாக சொல்லலை, ஆனால் அவர் என்ன அனுபவித்தாரோ அந்த அனுபவங்களை சின்ன உபகதைகளாகவும் செய்திகளாகவும் சொல்கிறார். பிறகு சாஸ்திர நூல்களை வைத்துக்கொண்டு அது என்னன்னு பிற மற்றவங்க நிரூபிக்கிறாங்க. அவர் சாஸ்திர நூல்கள்லேருந்து மேற்கோள் காமிச்சு சொல்லலை, அவருடைய அனுபவங்களை சாஸ்திர நூல்கள்லேருந்து எடுத்து சொன்னாங்க. அது மாதிரி ரமணர் தான் அனுபவித்த ஞானம், அதாவது இறைனா என்ன, ஏன் திருப்பி நான் இதை சொல்கிறேன் தெரியுங்களா? இது தெரியாததால தான் பல பேர் மதம்ங்கிற பேரில் சண்டை போடுறாங்க. உண்மையிலேயே இறைஞானம் அப்படிங்கிற உணர்வு பெற்றவர்கள் ஒருபோதும் சண்டைக்கு போக மாட்டாங்க. மதத்தின் பேரால் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டைக்கு போக மாட்டாங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், சண்டைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அனுபவிச்சுட்டாங்க, கடவுள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டாங்க. அதனால் இந்த ரமணருடைய நான் யார் அப்படிங்கிற ஞானத்தை புத்தகத்தை எடுத்து படிக்கணும். நீங்கள் படிக்கிறது சிரமமாக இருக்குதுன்னு சொன்னால் பல பெரியோர்கள் சொன்னதை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். இருந்தால் கூட நாமளே மெடிடேட் பண்ணி இன்னர் ஜேர்னி, அது உள்ளுக்குள்ளே பயணம் பண்ண வேண்டிய உள்முக பயணம், அதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக நான் பெறாமகள் ஞானச்செல்வி ரேகா அவர்கள் முயன்று ஒரு ஒளி காணொளியாக தயாரித்து வழங்கியிருக்கிறார். தொடர்ச்சியாக வரப்போகிறது, யூடியூப்பில் வருவது இப்போ வந்துருச்சு, தொடர்ச்சியாகவும் அதை வரப்போகிறது. அதனுடைய இணைப்பை நான் கீழே கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது, பாருங்கள். நான் அப்படி யாருக்கும் இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு நான் சிபாரிசு பண்ணுறதில்ல. ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி, ஞானமயமான ஒரு தகவல் அப்படிங்கிறதுனால நான் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். பிறகு பகவான் ரமணருடைய புத்தகத்தை படிங்க. பிறகு நொச்சூருடைய பேச்சு எங்கேயாவது கிடச்சிதுன்னா கேளுங்க. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, நான் நினைவுக்கு வர அவங்கெல்லாம் ரமணரை பற்றி எழுதுனது பேசுனதை அப்பப்போ நினைவூட்டுறேன், கேட்டு பாருங்கள். முதலில் நான் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிற ரேகா என் பெறாமகள் அவர்களை வாழ்த்துகிறேன். பிறகு இதற்கு துணை நின்ற அத்தனை டெக்னீஷியன்ஸ், பிறகு ரமணாசிரம அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து கேளுங்கள்.